ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபர்பஸ் ரோபோட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ரோபோட்டில் நம்ம வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபயர் ஃபைட்டிங் ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் டேஞ்சரஸ் கேஸஸ் நம்ம வந்து இருக்கோம் அப்படி இருக்கான்னு நம்ம வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ரோபோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இது எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஃபார் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேஸஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சர்வேலன்ஸ் அந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேன் பவர் வந்து உள்ள போயிட்டு நம்மளால வந்துட்டு ஃபயர் வந்து அணைக்க முடியாது. ஹைலி டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு பர்சன்ஸ் நம்ம உள்ள போய் அணைக்க முடியாது. அதனாலேயே வந்து நிறைய இடத்துல வந்து ஃபயர் சிஸ்டம் பர்சன்ஸ் வந்தாலும் நமக்கு வந்து உள்ள போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரோபாட்டிக் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனி டெம்பரேச்சர் வந்து நம்ம ரியல் டைம்ல நமக்கு வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும் நமக்கு. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபயர் எங்க இருக்குது அப்படிங்கிறது இந்த ரோபோட் அப்படிங்கிறது சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேசஸ் அட்மாஸ்பியர்ல என்னென்ன கேசஸ் இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும் நமக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்பிஜி இந்த மாதிரி கேசஸ் நம்ம வந்து சென்ஸ் பண்ணாம நம்ம வந்து கொடுத்துருப்போம் கேசஸ் சைட்ல. அண்ட் ஃபயர் அப்படிங்கிறது நம்ம சென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரோபோட் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் அப்படிங்கிறத அணைக்கிறதுக்குரிய அந்த பம்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் இந்த ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி பிளேசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு. ஸோ இதான் ப்ராஜெக்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம். ஸோ டெமோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து மொபைல் கண்ட்ரோல் ரோபோட் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ இந்த மொபைல் ஆப் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நமக்கு. ஸோ இப்போ இந்த மொபைல் ஆப் மூலமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்வர்ட், ரிவர்ஸ், ரைட், லெஃப்ட், ஸ்டாப் கமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன் ஃபியூச்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல நம்ம வந்து ஒரு கேமரா நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ நம்ம வந்து காமிக்க முடியும் நமக்கு. பட் ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு. இதோட கமெண்டிங் அப்படிங்கிற மொபைல் மூலமா கொடுப்போம். இந்த அதில் ஆப் நம்ம யூஸ் பண்ண இந்த ஆப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். மொபைலில் வந்து இந்த டெர்மினலுங்கிற ஆப் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம் நமக்கு. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். மொபைலில் வந்து நம்ம ப்ளூடூத் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலில் இருக்க ப்ளூடூத்தையும் அண்ட் ரோபோட்ல இருக்க ப்ளூடூத் ரெண்டையுமே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி பேர் பண்ணிடுவோம். ஸோ இது பேர் பண்ணதுக்கப்புறம் உள்ள வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் காட்டும் என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ப்ராஜெக்டோட இது பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் ரோபோட் அப்படிங்கிற நம்ம நேம் கொடுத்துருப்போம். அதை கொடுத்துட்டு பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேர் பண்ண அப்புறம் கனெக்டடுங்கிறது வந்துடும் உங்களுக்கு. ஸோ கனெக்டட் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். அந்த பிளேஸில் நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுக்கு கேப்ஸில் வந்து எஃப் கொடுத்துருக்கோம். இதே மாதிரியே பேக்வேர்டுக்கு அண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கு எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ பேக்வேர்ட்னா பி, கேபிட்டல் பி கொடுத்துருப்போம். ரைட்டுக்குன்னா ஆர் கேப்ஸில், எல்லுனா கேப்ஸில் வந்து எல், ரைட்டுக்கு, ஸ்டாப்புக்கு எஸ். ஸோ இதான் நம்ம வந்து கமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ அந்த ரோபோட் அப்படிங்கிற நம்ம வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சர்வேலன்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம கான்செப்ட். இப்போ எங்க நமக்கு வந்து ஃபயர் ஆகலை அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மூவ் ஆகிட்டே தான் நமக்கு இருக்கும். இப்போ இது வந்து பேக்வேர்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ பேக்வேர்ட் டைரக்ஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரோபோட் அப்படிங்கிறது பேக் டைரக்ஷன்ல இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சர்வேலன்ஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபயர் அப்படிங்கிறது நம்ம வந்து ஷோ பண்ணலாம் நமக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைட் வச்சு நம்ம வந்து டெமோ வைஸ் காட்டிக்கலாம் நமக்கு. ஸோ இப்போ நான் இது ஆன் பண்ணிட்டு ஸோ இப்போ ஃபயர் எங்கே சென்ஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு பம்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆன் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸோ இதோட இண்டிகேஷன் அப்படிங்கிற நம்ம வந்து டிஸ்பிளேலையுமே நம்ம வந்து டிஸ்பிளே ஆயிடும் நமக்கு ஃபயர் டிடெக்டட் அப்படிங்கிற மாதிரியுமே நமக்கு. அண்ட் பஸர் இண்டிகேஷனும் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அந்த கேஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுவே இந்த லைட்டர்ல நம்ம அந்த ஃபயரை நம்ம வந்து அணைச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு வந்து எல்பிஜிங்க நம்ம லீக் ஆகும் நமக்கு. ஸோ அந்த கேஸ் ஸ்மெல்லை நான் வந்து உள்ள காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேஸ் ஸ்மெல் வந்து இந்த சென்சார் வந்து நமக்கு வந்து சென்ஸ் ஆகுது. சென்சாரோட என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து நம்ம டிஸ்பிளேல உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும் கேஸ் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி. இதில் நம்ம என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன காம்பனண்ட் இன்புட் நம்ம வந்து ஒரு பேட்டரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். லெட் ஆசிட் டைப் ஆஃப் பேட்டரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து பவர் சப்ளை போர்டு அப்படிங்கிறது. இது மைக்ரோ கண்ட்ரோலர் ESP32ங்கிற கண்ட்ரோலர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா LCD அப்படிங்கிறது. இது மோட்டார் டிரைவர், ரிலே, பேட்டரி, வாட்டர் டேங்க் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபயர் சென்சார் அண்ட் வந்து கேஸ் சென்சார்
அண்ட் இந்த ரோபோட் மூவ்மெண்ட்காக நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ரோபோட்டிக் வீல் பிளஸ் வந்து மோட்டார்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். இதான் நம்ம யூஸ் பண்ற மெயின் காம்பனன்ட் அப்படிங்கிறது. இப்போ எப்படி ஒர்க் ஆகும் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்புட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பேட்டரி தான் நம்ம இன்புட்டா கொடுத்துருப்போம். இந்த மூவிங் மாடல் அப்படின்னா பேட்டரி நம்ம வந்து இன்புட் நமக்கு வரும். ஸோ 12 வோல்டேஜ் 1.3 ஆம்ப் பேட்டரி நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். இங்கே கிடைக்கிற அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலமா நம்ம ஒரு பேட்டரிக்கு பவர் சப்ளை போர்டுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே கிடைக்கிற 12 அப்படிங்கிறத நம்ம வந்து 5 கனெக்ட் பண்ணி கொடுக்கும். எதுக்காக இந்த போர்டு நம்ம யூஸ் பண்றோம், நம்மளோட மற்ற காம்பனன்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது கண்ட்ரோலர் பை மேல பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்டேஜ் ஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் இங்கே நம்ம கிடைக்கிறது 12ங்கிறதுனால நமக்கு இந்த 12 நமக்கு வந்து 5 மாற்றி இந்த போர்டு அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெகுலர்ல இருக்க போர்டு வந்து மோட்டார் டிரைவர் அப்படிங்கிறது. ஸோ இந்த போர்டு என்ன ஒர்க் பண்ணு சொல்லி பார்க்கும்போது ரோபோட்டோட டைரக்ஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஃபார்வர்ட், ரிவர்ஸ், ரைட், லெஃப்ட், ஸ்டாப் அப்படிங்கிற கமெண்ட் இது மூலமா தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுப்போம். நமக்கு இதோட நேம் வந்து ரிலே அப்படிங்கிறது. ரிலே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம சொல்லுவோம். இந்த ரிலே ஆன்ல இருக்கும்போது நமக்கு வந்து வாட்டர் பம்ப் அப்படிங்கிறது ஆன் பண்ணி கொடுக்கும். ரிலே ஆஃப் ஆயிடுச்சுன்னா வாட்டர் பம்ப் முன்னாடி ஆஃப் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. அண்ட் இது வந்து எல்சிடி அப்படிங்கிறது. எல்சிடி நம்ம டிஸ்பிளேக்காக நம்ம வந்து என்ன சென்சார் இருக்கு நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தா இதை ESP 32 மைக்ரோகண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணிருப்போம். இது நமக்கு நமக்கு இருக்க பிரைன் மாதிரி இந்த ப்ராஜெக்டோட பிரைன் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோலர் தான் நமக்கு. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் நம்ம எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்றது, செக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சென்ஸ் ஆயிருக்கா இல்லையா, கேஸ் சென்ஸ் பண்ணிருக்கா இல்லையா, ஃபயர் சென்ஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து பம்ப் ஆன் பண்ணி கொடுக்குறது, கேஸ் சென்ஸ் அலாரம் டிக்கெட் பண்ணி கொடுக்குறது, எல்லாமே எதனா ப்ரோக்ராம் பண்ணிருப்போம். ஸோ இப்போ இது வந்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணி இது எக்ஸிக்யூட் பண்ற அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைமே கனெக்ட் பண்ணி கொடுப்போம் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெண்டுமே வந்து கீழே வந்து நம்ம வந்து ரோபோட்டிக் மோட்டார்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். நமக்கு மூவ்மெண்ட்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஃப்ரண்ட்ல வந்து 2 வீல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் சென்சார் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபயரை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சென்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற கமெண்ட் நம்ம சென்ட் பண்றதுங்கிறது இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் LPG கேஸ் சென்சிங் சென்சர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். MQ2 சென்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இப்போ இது ரெண்டுமே சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலர் கொடுக்கும். கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஓவரால் எல்லா கமெண்ட்டுமே நமக்கு செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும்.